வணக்கங்க. என் பேர் செந்தில்குமாருங்க. நான் வந்து உடையம்பாளையத்துலேருந்து வரேன். இந்த மாதிரி சிங்கநல்லூர் புளியவளத்தில் வந்து லேண்ட் சம்மந்தமாக இதுக்காக வந்தோம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி எடுக்கிறதுக்காக வந்திருந்தோங்க. அப்போ வந்து நாங்கள் இந்த பேசிகிட்டு இருக்கிற கை கழுவலான்னு போய் ஓரமாக நின்னப்போ பார்த்தீங்கன்னா, மேலேருந்து டைல்ஸ் தலையில் விழுந்துருச்சுங்க. எனக்கும் என் கூட வந்தவருக்கு கையில் காலில் அடிபட்டுருக்குங்க. இல்லை, டைல்ஸ்னால் அது எந்த அரசு அலுவலகம், எந்த பில்டிங்? கலெக்டரேட்டில் வந்து செகண்ட் ஃப்ளோருங்க. அது வந்து தனி வட்டாட்சியர் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு வந்து நிலம் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்த டைல்ஸ் வந்து எங்கள் மேலே விழுந்து அடிபட்டுருச்சுங்க. ஓகே, என்ன சொன்னாங்க அரசு அதிகாரிகள்? அரசு அதிகாரிகள் வந்து யாருமே இது வந்து இது பண்ணலைங்க. இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. நீங்கள் டைல்ஸ் விழுந்தது அவங்களுக்குலாம் தெரியுமா? ஏதாவது கேட்டாங்களா? இல்லை, உள்ளே இருந்தவங்க வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி எதாவது அடிபட்டுச்சா என்னன்னு கேட்டாங்க. மற்றபடி கூட வந்தவருக்கு கையில் அடிபட்டுச்சுங்க. எனக்கு தலையில் கையிலையும் கொஞ்சம் காயங்க. சார் வணக்கங்க சார். என் பேர் தீபன் ரமேஷ். நான் சிங்கநல்லூர்லேருந்து வரேங்க சார். நான் வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். கலெக்டரேட்லேருந்து எங்களுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஏர்போர்ட்டு லேண்டு விரிவாக்க திட்டத்தில் எங்கள் இடம் போகிறனால கோயம்புத்தூர் கலெக்டரேட்லேருந்து எங்களுக்கு வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி. அது விஷயமா நானும் என் நண்பரும் வந்து இங்கே உள்ளே பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு வெளியே வந்து அப்படி கை கழுவலான்னு போகும்போது இந்த செவுத்தில் ஒட்டியிருந்த டைல்ஸ் அப்படியே எங்கள் மேலே வந்து விழுந்து என் நண்பருக்கு தலையில் விழுந்து எனக்கு கையிலெல்லாம் விழுந்து சட்டையெல்லாம் கிழித்து ரத்த காயமே ஆயிடுச்சுங்க சார். விழுந்தோடனே உள்ளேருந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபில் வெளியேருந்து பார்த்துட்டு வந்து எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் ஒட்டினாங்க, நாங்கள் சொல்லி அவங்க எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். இதனால தான் ஒரே மன உளைச்சிக்கு ஆளாகிட்டோம். உடம்பெல்லாம் வலி ஆகுதுங்க சார். உடம்பு கை கால் எல்லாம் வலி, நண்பருக்கு தலையிலெல்லாம் காயமாக இருக்குது. டாக்டர்கிட்ட செக்கப் போகிறோங்க சார். இப்போது நன்றி. இல்லைங்க சார், உடனே வந்து இது நாங்கள் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. இது எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் ஒட்டினாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியல, நாங்கள் என்ன சொல்கிறோம் அவங்களுக்கு புரியல, வந்து ஒட்டிட்டு போயிட்டாங்க. இது வந்து கலெக்டரேட்டில் கோயம்புத்தூர்